தேர்தல் நேரத்தில் நடக்கும் முறைகேடுகள், பரிசு பொருட்கள் வழங்குதல், பணம் கொடுத்தல் உள்ளிட்டவற்றை கண்காணிக்கவும் அவற்றை தடுப்பதற்காகவும் தமிழகம் முழுவதும் 702 தேர்தல் பறக்கும் படைகள் மற்றும் நிலையான கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தும்பேரி பகுதியில் உரிய ஆவணங்கள் இன்றி பாலாஜி என்பவர் இருசக்கர வாகனத்தில் எடுத்து வந்த 14,54,000 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட பணம் வாணியம்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டது. திருச்சி கருமண்டபம் சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படை தாசில்தார் ராதாகிருஷ்ணன் தலைமையில் வாகன சோதனையில் ஈடுபட்ட பறக்கும் படையினர் கேரளாவில் இருந்து மீன்லோடு இறக்கிவிட்டு வந்த மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியைச் சேர்ந்த பாபு என்பவரிடம் உரிய ஆவணங்கள் இன்றி இருந்த 1,92,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்தனர். இதேபோல் திருச்சி சஞ்சீவி நகர் அருகே தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் பகுதியைச் சேர்ந்த குளஞ்சியப்பன் என்பவர் உரிய ஆவணங்கள் இன்றி வாகனத்தில் கொண்டு வந்த 4,10,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்து தேர்தல் அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி காரில் எடுத்து வரப்பட்ட 13 கிலோ எடையுள்ள 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளி பொருட்களை தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடியாக பறிமுதல் செய்துள்ளனர். குண்டடம் காவல் நிலைய பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த தேர்தல் பறக்கும் படையினர் அவ்வழியாக வந்த காரை மடக்கி சோதனை செய்ததில் காரில் கிலோ கணக்கில் வெள்ளி பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் காரில் வந்தவர் கோவை பச்சாப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மருதாச்சலம் என்பதும் வெள்ளி வியாபாரி என்பதும் தெரிந்தது. இருப்பினும் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருப்பத்தூர் மாவட்டம் வெங்கடாபுரம் பகுதியில் காரில் கொண்டு வரப்பட்ட 9,32,000 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். திம்மனாமுத்தூரைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவர் வீடு கட்ட வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க பர்கூரில் இருந்து எடுத்து வந்த சீட்டு பணம் என்பதும் தெரிந்தது. இதையடுத்து கைப்பற்றப்பட்ட பணம் சார்நிலை கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாட்டில் உள்ள திருமண மண்டபத்தில் வைத்திருந்த 7 லட்சம் மதிப்புள்ள வீட்டு உபயோகப் பொருட்களை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். அனுமதியின்றி பொதுமக்களுக்கு பொருட்கள் கொடுப்பதாக தேர்தல் நடத்தும் அதிகாரிக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கிடையே குலுக்கல் நடத்தி பொதுமக்களுக்கு பொருட்கள் வழங்குவதற்காக வீட்டு உபயோகப் பொருட்களை தனியார் திருமண மண்டபத்தில் வைத்ததாக பர்னிச்சர் கடை உரிமையாளர் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.